இன்றைய அனுதின மன்னா நிகழ்ச்சிக்கு நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு உங்கள் யாவரையும் வரவேற்கின்றது. வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரஸ்தில் வீற்றிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியா அவர் இப்படிப்பட்ட பாடுகளை அவர் சகித்ததுக்கு ஒரு காரணம் அவர் பின்னாடி தேவனுடைய பிதாவின் வலது பாரசத்தில் போய் உட்காரக்கூடிய அந்த அதிகாரத்தை அவர் பெறப்போகிறார் என்பதை அறிந்து அவர் செயல்படுறார். அதனால தான் நம்மள்ட்ட என்ன சொல்றார், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், வேதனைகள், வியாதிகள், பண கஷ்டம், பலவிதமான சூழ்நிலை நமக்கு சோர்வை கொடுக்கக்கூடிய எத்தனையோ சூழ்நிலை வரும்போதெல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவத்தை நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவர் அதையெல்லாம் சகித்து வெற்றி கொண்டு பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறது போல நாமும் கூட நமக்கு வருகின்ற பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சகித்து அவருடைய வலது பாரசத்தில் போய் உட்கார போகிறோம் என்ற அந்த நம்பிக்கையில ஆண்டவர் நம்ம செயல்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகின்றார். ஜெபம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் எது வந்தாலும் கூட நாங்கள் எல்லாவற்றுக்கும் உண்மையே முன்மாதிரியாக வைத்து செயல்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.